பூக்கும் தருணம் ஆறுயிரே பார்த்ததாரும் இல்லை. புலரும் காலை பொழுதை பொழுதை பிரிந்து போவதில்லை நேற்று வரை நேரம். ஹாய், திஸ் இஸ் சத்யா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். வீட்டில் இருக்கவங்களாம் எப்படி இருக்காங்க? அண்ட் தென் இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் எவர் லாங் வீடியோ நம்மளோட சேனலில். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி காலையில் வழக்கத்தை விட கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட் நல்லா தூங்கிட்டேன், அதனால சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன். ஒரு மெயின் ரீசன் என்னென்னா, இன்றைக்கி அம்மா வீட்டிலேருந்து நம்ம வீட்டுக்கு போகணும், அதனால சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன். ஒரு 20 days மேலே ஆச்சு, அதனால் இன்றைக்கி கொஞ்சம் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்காக எழுந்திரிச்சிட்டேன். எங்கள் வீட்டோட இப்போதே பெட்டுவ தான், பிறந்து 7 days ஆச்சு. செம க்யூட்டாக இருக்குது. அவளோட கண்ணெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அவளோட மதர் இவ தான். இவ அவளை தொடக்கூட விட மாட்டேங்கிறா, அவ்வளோ கோவம் வருது அவளை தொட்டா. தென் வீட்டுக்கு பின்னாடி இருக்க செடிக்கெலாம் கொஞ்சம் தண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த செடியில் ஒரே ஒரு பூ மட்டும்தான் நல்லாயிருக்கு. இப்போ காமிக்கிறதில்ல, இந்த ஒரு பூ மட்டும்தான் செம்ம அழகாக க்யூட்டாக இருக்குது. இருக்க எல்லா பூவும் எப்படி இருக்குன்னா, ஒரு சின்ன வண்டு இருக்குது ரெட் வித் பிளாக்கில். அந்த வண்டு எல்லா பூவையுமே சாப்பிட்டு வச்சுருக்கு. இதுக்கு ரெமடியே தெரியல. பக்கத்தில் இருக்க செடிக்கெலாம் பரவறதுக்குள்ளே இதை கொஞ்சம் சரி பண்ணிட்டா நல்லாயிருக்கும். அண்ட் தென் மல்லிப்பூ. எனக்கு மல்லிப்பூ தலையில் வச்சா பயங்கர தலைவலி வரும். பட் அதோட ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு 2 பூவை பறித்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்ருந்தேன். இந்த மாதிரி மேலெல்லாம் தண்ணி அடிச்சு விட்டால் அந்த வண்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மேலெல்லாம் தண்ணி அடிச்சு விட்டுட்ருந்தேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதுதான் என்னோடய அம்மா வீடு. என்னோடய ஃபஸ்ட்டு வேலை முடிஞ்சிச்சு. செகண்ட் வேலை என்னென்னா, இப்படி வானத்தை பார்த்து உட்கார்றது தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேங்க்குக்கு தண்ணி போட்டுட்ருக்காங்க. அந்த டேங்க்லேருந்து தண்ணி லைட்டாக ஊற்றினோடனே போய் ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா தண்ணி வேஸ்ட் ஆயிரும் இங்கேருந்து டேங்க்குக்கு மேலே ஏறும்போது. லைட்டாக கண்ணை செஞ்சுட்டாலும் அதுலேருந்து நிறைய தண்ணி வந்துடும். அதனால நிறைய தண்ணி வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு தான் உட்காந்து பார்த்துட்டே இருக்கணும். அண்ட் தென் இதை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ளே டைம் கூட உட்காந்து கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்ருப்பேன். ஒன்றும் பண்ண மாட்டேன், இவளை ஏதாவது இறண்டிகிட்ருப்பேன். அவளோட அம்மா அங்கேருந்து பார்த்து கத்திக்கிட்டே இருப்பாள். அதுதான் என்னோடய ப்ளே டைம். இந்த மாதிரி நோண்டிகிட்டே இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். இவளை இப்போ நம்ம கலட்டி விட்டுட்டுனா போதும், இவள் எங்கே இருப்பானே நம்மளுக்கு தெரியாது, அந்தளவுக்கு ஸ்பீடாக ஓடுவாள். இதுதான் என்னோடய 3வது வேலை. அம்மா பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறாங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன். இன்றைக்கி அம்மா மட்டன் பிரியாணி தான் செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. பிரியாணினா மட்டனாக இருந்தானே சிக்கனாக இருந்தானேன்னு சொல்லி நான் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அண்ட் தென் மட்டன் பிரியாணியை விட சிக்கன் பிரியாணி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் நம்ம வீட்டில் இன்றைக்கி மட்டன் பிரியாணி தான் செய்கிறாங்க. நான் மட்டன் சாப்பிட்றத நிறுத்தியே ஒரு 1.5 years 2 yearsக்கு மேலே ஆச்சு. எனக்கு அந்த மட்டனில் இருக்க ஸ்மெல் பிடிக்க மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. எங்கள் அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தலே ஒரு பெஸ்ட்டு விஷயம்னா இதுதான், இந்த சாப்பர். அப்படியே தக்காளியெல்லாம் கூலாக போயிடுச்சு. மிக்சியில் அடைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. தக்காளியெல்லாம் பயங்கர ஷார்ப்பு, நல்லாயிருக்கு. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் லிங்க்குன்னு கேளுங்க, நான் உங்களுக்கு இந்த வீடியோவிலே லிங்க் அட்டாச் பண்ணுறேன். அண்ட் தென் எல்லா ஹெல்ப்பும் முடிச்சு கொடுத்துட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்தோடனே ஜூஸ் போட்டு வச்சுருந்தாங்க. நான் எப்போவுமே அம்மா வீட்டில் இருக்கும் போது நான் சாப்பிட்ற ஃபஸ்ட் விஷயம் இது தான், ஜூஸ் தான் குடிப்பேன் நான், நெல்லிக்காய் ஜூஸ். இந்த டைம் அதுவும் இல்லாமல் அம்மா எனக்கு நிறைய முடி கொட்டுறது விட்னஸ் பண்ணிட்டாங்க. இதனால் இவ்வளோ முடி கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுலேருந்து மேண்டட்டரி அந்த ஜூஸ் டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் கொடுத்துட்றது. அதனால் குடிச்சிருவேன். இதில் நிறைய போட்டிருக்காங்க. லைட்டாக கசப்பாகவும் புளிப்பாகவும் தான் இருக்கும். என் மூஞ்சை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, அது கசப்பாக புளிப்பாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு. அண்ட் தென் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் சாப்பிட்டேன் பிரியாணி. பட் பீசஸ்லாம் எதுவும் சாப்பிடல. பீசஸ்லாம் எடுத்து அப்பாவுக்கு வச்சுட்டேன். எனக்கு ஒரு விஷயம் சாப்பிடக்கூடாதுன்னு தோணிச்சு, நம்மளுக்கு அது சேராதுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் அதை தொடவே மாட்டேன். மட்டன் சாப்பிட்டா என்ன பிரச்சனைனா, எனக்கு பயங்கரமாக பாடி பெயின் வந்துடும். அதனால் நான் சாப்பிட மாட்டேன். எங்கள் வீட்லேயும் யாரும் ஃபோர்ஸ் பண்ணல சாப்பிடுன்னு, அதனால் சாப்பிடல. தென் பஸ் ஏறியாச்சு. பஸ் ஏறினோடனே செம கூட்டம். என்னால் வீடியோவே அதுக்கப்புறம் ஷூட் பண்ண முடியல. அதனால் இந்த மாதிரி ஒரே ஒரு சின்ன ஷார்ட் மட்டும் எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இது ஈவினிங் எடுக்கிற வீடியோ. நான் வந்தோடனே நல்ல தூக்கம், பயங்கர வெயில். அதனால் வந்தோடனே நல்லா தூங்கி எழுந்திரிச்சு அப்படியே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பஸ்ஸில் ஏறினோடனே என்னால் வீடியோ எடுக்க முடியல. பஸ் வீடியோவோட நிறுத்திப்பேன் நான். அதுக்கப்புறம் ஷூட் பண்ண முடியல. பஸ் செம்ம கூட்டமாக இருந்ததுனால என்னால் ஷூட் பண்ணுறதுக்கு முடியல. அண்ட் தென் எப்பவும் ட்ராவல் பண்ணுற டைமை விட ஒரு 30 to 35 minutes அதிகம். ஏன்னா சேலம் டு மேட்டூர் போகிற ரோடு இது ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஆம்னூர் ரயில்வே கேட் கிட்டே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால பஸ்ஸஸ் எல்லாமே சுற்றி தான் போகுது. அதனால் அதுவும் லேட்டு. இன்றைக்கி வெயில் வேறு, செம்ம டயர்ட். வந்தோடனே தூங்கிட்டேன். எந்திரிச்சு இப்போ லாகின் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கேன்.
அதனால் இதுக்கு மேலே என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா இதுக்கு மேலே ஒர்க் பண்ணணும், அதில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் போயிடும். அதுக்கு மேலே வீடியோ ஷூட் பண்ண முடியுமான்னு தெரியல. அதனால தான் ஒரு பாய் சொல்லிக்கலான்னு. அம்மா வீட்டிலேருந்து வந்து இங்கே லாகின் வந்ததுலேருந்தே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. கஷ்டமாக மீன்ஸ் அது ஒரு மாதிரி எம்டியாக இருக்குது எனக்கு உள்ளே. அங்கே இருந்தால் ஏதாவது பேசிட்டு எங்கள் அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு அந்த மாதிரி இருப்பேன். இங்கே வந்ததுலேருந்து கொஞ்சம் எம்டியாக இருக்குது. இவங்களும் வேறு இல்லை, இவங்களும் ஷூட் போயிட்டாங்க. அதனால் வந்து ரொம்ப ஒரு மாதிரி எம்டியாக இருக்குது. அதனால் வந்தோடனே தூங்கிட்டேன். ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. அதை வந்து என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல, எப்படி இருக்குன்னே சொல்ல தெரியல. அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கும் உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தால் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் தென் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மழை செம்மையாக பெஞ்சிட்ருக்கு வெளியே. நான் போய் கொஞ்சம் நேரம் காற்று வாங்கிட்டு அண்ட் தென் சாப்பிட்டு வேலை பார்க்குறேன். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எதுவும் பேசவில்லையே இன்றேனோ, எதுவும் தோன்றவில்லையே, இது எதுவோ